எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர ஒரு வார்த்தை ஜெனசிஸ் சாப்டர் 31 verse 24. ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்ய பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஒரு பயங்கரமான வேர்டு. யாக்கோபுக்கு நன்மை என்று தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஏன்னா இவன் அவனை கொல்லுகிறதற்கு திட்டமிட்டான். லாபான் யாக்கோபை கோபத்திலே வந்து மாமனார் மருமகனை கொல்றதுக்குன்னே பிளான் பண்ணிட்டான். சில நேரம் நம்ம சொல்ல தெரியுமா, இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான் இருக்காங்க பிரதர், சொந்தக்காரங்களே சரியில்லை. ஏன் தான் என் சொந்தக்காரங்களா இப்படி இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. சொந்தக்காரங்களால நிறைய பிரச்சனை. குடும்பத்துல மாமனாரால, மாமியாரால, புருஷருடைய உடன்பிறப்புகளால, மனைவியினுடைய உடன்பிறப்புகளால, மனைவி வீட்டாரால, எல்லா சொந்தக்காரங்களால நிறைய பிரச்சனைகள். சொந்தக்காரங்களால பிரச்சனை சொல்ற கதைய நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அதேதான் யாக்கோபுக்கு மாமாக்கும் ஆகல, லாபானுக்கு யாக்கோபுக்கும், மாமனாருக்கு மருமகனுக்கு ஆகவே அல்ல, யாக்கோபுக்கு ஏசாவுக்கும் ஆகவே ஆகல, ஒரு சகோதரனுக்கும் இப்படி நிறைய கசப்புகள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில கசப்புகள் நீங்கியது, கசப்புகள் மாறியது. மாமனாரும் மருமகனும் ஒன்றாக ஒரு தூணை நிறுத்தி ஒன்றாக போஜனம் பண்ணி சமாதானம் பண்ணி கொண்டார்கள். ஏசா யாக்கோபை தேடி வந்து சமாதானத்தோடு போனார். ஏன் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, கசப்புகள் ஒரு நாள் மாறித்தான் ஆகணும். செத்தால் சாவ, அவன் வீட்டு நடையில கால் வைக்க மாட்டேன், அவனுக்கு எனக்கும் ஒத்து வராது, அப்படி சொத்து சண்டை, பண சண்டை, சொந்தக்காரர்களுக்குள்ள கசப்புகள், போராட்டங்கள் நிறைய இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, லைஃப்ல 6 அடி நிலத்துல போய் படுக்க போறான். லாஸ்ட்ல யாருமே யாரு கூட வரமாட்டாங்க. ஏசப்பா மட்டும்தான் வருவார். சரீரம் மண்ணுக்கு, ஆவி தந்த தேவனுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா சமாதானமா இருப்போமே. அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. நீங்களாவது போய் பேசுங்களாங்க. நான் எப்படி பேசுவேன்? செத்தால சாவனை தவிர பேசவே மாட்டேன். இப்படி நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனால உண்டாகிற பிரச்சனை என்ன தெரியுமா? சொந்தக்காரங்களுடைய கசப்புகளால. 1, சரத்துல வியாதி. 2, நம்ம சந்ததிகளுக்கு பாதிப்பு. 3, குடும்பத்துக்குள்ள போராட்டம். இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், அண்ணா அக்கா தங்கச்சி வேண்டாம், சமாதானம் பண்ணுங்க, கை கொடுத்துட்டு வந்துருங்க, போதும், மேல ஒண்ணு பேச வேண்டாம். உங்க லைன் கிளியரா வச்சுக்கோங்களேன். பரலோகத்திலிருந்து வர ஆசீர்வாதமான லைன் கிளியரா வரும். இந்த பக்கமும் இயேசு இப்படித்தானே சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? இப்பக்கத்திலும் இப்பகுதியிலும் சமாதானம் தங்கி இருக்கட்டும். அவரோடு மாத்திரம் உறவு இல்லை, எல்லாரோடையும் உறவு. சில மோசமான ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. உங்க செய்வினை வைக்கலாம், மந்திரம் வைக்கலாம், சூனியம் வைக்கலாம், உங்க பேரை கிடக்கலாம், குடும்பத்தையே உண்டை விட்டா 2 ஆக்கலாம். ஆனா நீங்க சமாதானமா இருங்கன்ற கை கோத்து உங்க லைனை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. பரலோகத்திலிருந்து ஒரு லைன் ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அங்க இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு இங்க ஏன் நமக்கு பிரச்சனை உண்டு படிப்பானே, இங்க உண்டாக்குற பிரச்சனை அங்க வர ஆசீர்வாதம் அப்படியே பிளாக் ஆகுது. சோ மை பிரதர் அண்ட் சிஸ்டர், டோன்ட் வரி. இந்த சொந்தக்காரங்களே அப்படிதான், அப்படிதான் டசன்ட் மேட்டர். ஏசப்பாவை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பேசுறவங்க பேசட்டும், சமாதானமா கை கோர்த்துட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Take this prophetic word. Amen, amen. God bless you.